ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் ஆம்பூர் பிரியாணி. ஆம்பூர் பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அப்படியே ஒரு ரெட் கலரில் இருக்கும். அந்த ரைஸ் கிரெயின்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்கும். சூப்பரான ஒரு ஃப்ளேவர்ஃபுல் ரெசிபிங்க இது. இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதாவது அந்த கலர் எப்படி கொண்டு வர்றது, அதே மாதிரி தனித்தனியாக ரைஸ் எப்படி கிரெயின்ஸாக வர்றது, இது எல்லாத்துக்குமே டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோவை பொறுமையாக பாருங்கள். சூப்பரான ஒரு ஆம்பூர் பிரியாணி நீங்கள் செய்யலாம். நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சீரக சம்பா அரிசியில் தான் இந்த பிரியாணி செய்ய போகிறோம். சீரக சம்பா அரிசி 1/2 கிலோ எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் ஆத்தென்டிக் டேஸ்ட் வரும். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பட்டை ஒரு பெரிய துண்டு, அதுக்கப்புறம் 9 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, அதுக்கப்புறம் 3 நட்சத்திரப்பூ, ஒரு பிரியாணி இலை, பெரிய இலை, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர்ற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் நெய் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் வந்து ரீஃபைண்ட் ஆயில் 3 டேபிள் ஸ்பூன், தக்காளி 2 தக்காளி ஒரு 100 கிராம் வர அளவுக்கு வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் 150 கிராம் அளவுக்கு மொத்தமாக 2 கேரட் எடுத்துருக்கேன், கொஞ்சம் பீன்ஸு, அப்புறம் பச்சை பட்டாணி. பட்டர் பீன்ஸ் சேர்த்திங்கனாலும் அதுவும் சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு சேர்க்குற மாதிரி இருந்தால் சின்ன பீஸாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா காரத்தை கம்மி பண்ணி விட்டுரும். இந்த ரெசிபி அளவுக்கு வந்து நான் 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் புதினா இலை, கொத்தமல்லி இலை, 1/2 கட்டு புதினா, 1/2 கட்டு கொத்தமல்லி இலை எடுத்து இலைகளை மட்டும் எடுத்துக்கோங்க. புதினாவில் கொத்தமல்லி இலையை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். முக்கியமான இன்க்ரீடியண்ட் இதுக்கு வந்து வரமிளகா. இந்த வரமிளகாயை வந்து நீங்கள் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கலாம், ஓகே தான். ஆனால் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் நைட்டே கூட ஊற வச்சு காலையில் அரைச்சிக்கலாம், அது இன்னும் அருமையாக இருக்கும். எந்த மாதிரி வரமிளகா வாங்கினா இந்த நல்ல கலர் என்ஹான்ஸ் ஆகுன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க என்னென்ன டைப் ஆஃப் மிளகா இருக்குன்றதை. இதுதான் ரெசிபியோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. வரமிளகாயை அரைச்சி தனியாக எடுத்து அந்த பேஸ்ட் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த 9 கிராம்பை சேர்த்துருங்க, 3 ஏலக்காய். நான் எப்படி அளவு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் 3 டம்ளருக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் 1 டம்ளருக்கு 3 கிராம்பு, 1 டம்ளருக்கு 1 ஏலக்காய், அந்த மாதிரி தான் நான் கணக்கு வச்சுருப்பேன். ஸோ 9 கிராம்பு, 3 ஏலக்காய், 3 அன்னாச்சி பூ, கொஞ்சம் கல்பாசி, ஒரு பெரிய பட்டை துண்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளேவர்லாம் நல்லா சூப்பராக வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை பவுடரை அரைச்சி வச்சுடுங்க, மசாலா பவுடர். இந்த ரெசிபி நான் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறேன். ப்ரெஷர் குக்கரில் செஞ்சாலுமே சீரக சம்பா அரிசி பார்த்திங்கன்னா தனித்தனியாக வரும். அதுக்கான டிப் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நல்ல ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நெய் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா பிரியாணி இலை, அதுக்கப்புறம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை அதையும் இப்போ சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். அதாவது வெங்காயத்துடைய அந்த நிறம் மாறுற வரைக்கும் நல்லா ஆயிலில் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகும். பொறுமையாக வதக்குங்க, அடி பிடிக்காத மாதிரி நல்லா வதக்கிட்டே இருங்க. சரி, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் பிரியாணிக்கான மசாலா. ட்ரை ரோஸ்ட் பண்ண ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கல்பாசி, நட்சத்திரப்பூ, அந்த மிக்ஸை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க மசாலாவை. இது அரைச்சி நீங்கள் சேர்க்குறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நல்லா மசாலா என்ன நம்ம எக்ஸ்ட்ரா மசாலா பவுடர்லாம் இதுக்கு சேர்க்க போகிறதில்ல. இந்த மசாலாவில் அப்புறம் அந்த முக்கியமான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். அதே மாதிரி தான் 3 கப்பு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த 3 கப்புக்கு ஏற்ற மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். நீங்கள் எவ்வளோ கப்புக்கு சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகுங்க. பொறுமையாக டைம் எடுத்துக்கோங்க. நல்லா ஆயில்னால் நல்லா சேர்த்துருக்கோம், அதனால் வந்து அடி பிடிக்காது, அதனால் நல்லா கிளறி விடுங்க. சரி, பார்த்திங்கன்னா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்த 2 தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிடுங்க. நீங்கள் பேஸ்ட் அரைச்சும் சேர்த்துக்கலாம், அப்படியே கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் குக் பண்ணலாம். ஒரு நிமிஷம் to 2 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தக்காளியெல்லாம் நல்லா குக் ஆகிடும். அந்த ஸ்டேஜில் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் to 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு ஒரு தடவை திருப்பி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா இப்போ தான் இந்த முக்கியமான இன்க்ரீடியண்ட்டை சேர்க்க போகிறோம். இப்போ 9 மிளகாயில், அதாவது 3 கப்புக்கு அதே மாதிரி தான் நான் வந்து 1 கப்புக்கு 3 மிளகான்ற மேனிக்கு 9 மிளகா எடுத்து வச்சு அதை ஊற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். அந்த ரெட் சில்லி பேஸ்ட்டை இப்போ சேர்க்குறோம். இது தாங்க அந்த ஆம்பூர் பிரியாணியுடைய ஸ்பெஷாலிட்டி. அந்த ஃப்ளேவரே வந்து சீரக சம்பா அரிசி, அதுக்கப்புறம் இந்த ரெட் சில்லி பேஸ்ட், இது ரெண்டும் சேர்ந்து கொடுக்குற அந்த மேஜிக் தான் அந்த ஆம்பூர் பிரியாணியுடைய டேஸ்ட். சரி, இதை சேர்த்துட்டு இதுக்கடுத்து என்ன இன்க்ரீடியண்ட்டுன்னு சொல்கிற முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு, அதுவும் நீங்கள் கரெக்டான அளவில் சேர்த்திங்கன்னா அந்த ஆம்பூர் பிரியாணி பெர்ஃபெக்டாக வரும். சரி, மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். அந்த அரைச்சி வச்சுருந்த அந்த ரெட் சில்லி பேஸ்ட் நல்லா வதக்குங்க. வதக்கும்போது பார்த்திங்கன்னா குக் ஆகும். குக் ஆகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். மூடி வச்சு குக் பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. சரி, ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா சைடில் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் கொஞ்சமாக நீங்கள் உருளைக்கிழங்கு வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை பட்டர் பீன்ஸ் சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நான் வந்து பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன், 3 டம்ளருக்கு. சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணலாங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம். சூப்பர். பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய ரெசிபி இந்த ரைஸ் வந்து தனித்தனியாக வர்றதுக்காக பார்த்திங்கன்னா நான் குக்கரில் குக் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் சீரக சம்பா ரைஸ் வந்து குக்கரில் குக் பண்ணால் குலையுதும்பாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்ததுன்னா ரைஸை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றுற அளவு 1 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரைஸு 1 டம்ளர்னால் 1 டம்ளர் தண்ணி. இப்போ வந்து நான் ரைஸை ஊற வைக்கலை, அதனால் என்ன பண்ண போகிறோன்னா 1.5 கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். 1 கப்பு சீரக சம்பா அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி. அதுதான் முக்கியமான டிப்பு. சரி, இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா இலையை சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா கொத்தமல்லியை சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க, அது நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணலாங்க. என்னென்னா இது வந்து மூடி போட்டும் குக் பண்ணலாம், நீங்கள் ஓப்பன் ஃப்ளேம்லேயும் குக் பண்ணலாம். நான் என்ன சொல்லுவேன்னா மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணுங்கள். குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா திருப்பி ஆயிலெலாம் கொஞ்சம் செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சுட்டு குக் பண்ணலாம். சரி, இப்போ குக்கரில் குக் பண்ணால் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இல்லை நான் தம் ஸ்டைலில் பண்ணணுன்னா நீங்கள் அதே தான் இப்போ நம்ம பண்ண அதே ரெசிபி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். தண்ணியுடைய அளவும் 1 கப்பு நீங்கள் சீரக சம்பா அரிசி வைக்கிறீங்கன்னா 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க, நீங்கள் தம் ஸ்டைலில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா. சரிங்க, பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிட்டுருக்கு. சைடில் பாருங்கள் ஆயிலெலாம் நல்லா ஓரளவுக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து அரை கப் அளவுக்கு தயிரை சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துட்டு ஒரு 4 to 5 நிமிஷம் நம்ம திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக் பண்ண போகிறோம். மூடி போட்டு வச்சுருங்க. அவ்வளோதாங்க. அந்த ஸ்டேஜோட நம்ம வந்து சேம் மெத்தட் தான். நீங்கள் தம் ஸ்டைலில் பண்ணிங்கனாலும் சரி, குக்கரை வச்சு பண்ணிங்கனாலும் சரி. மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு 4 நிமிஷம் குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு ரெடி. ஸோ இதில் முக்கியமான டிப் பார்த்திங்கன்னா நீங்கள் தயிர் சேர்த்துட்டு ஒரு 4 மினிட்ஸ் ஆகுது நல்லா குக் பண்ணணுங்க. பொறுமையாக டைம் எடுத்து குக் பண்ணுங்கள். நல்லா குக் ஆயிடுச்சு. வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பதத்துக்கு குக் ஆகிருக்கும், அதுவே போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணவும் விடக்கூடாது, ஏன்னா நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறோம் இப்போது. அதனால் வந்து 3/4 பதத்தில் வெஜிடபிள்ஸ் வந்திருந்தால் போதும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்க்க ஆரம்பிக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இது குக்கர் அதே ரெசிபி. அதே மாதிரி நான் சீரக சம்பா அரிசியை ஊற வைக்கலை. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி, அந்த மேனிக்கு 3 கப் எடுத்துருங்க. அதுக்கு வந்து 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். ஸோ கொதி வர்ற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள். அந்த டைமில் வந்து நீங்கள் நம்ம சீரக சம்பா அரிசியை வந்து நல்லா அலசிடுங்க. ஒரு 3 தடவையாவது அலசிடுங்க. அரிசியை எடுத்துகிட்டு அலசிட்டு அந்த வெறும் அரிசியை மட்டும் இப்போ சேர்க்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா நல்லா வடிகட்டிட்டு சேர்க்குறேன், ஏன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கவே கூடாது. வெறும் ரைஸை மட்டும்தான் இப்போ சேர்க்கணும். சேர்த்துட்டு திருப்பி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு லைட்டாக தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா குக்கர் ஆன் பண்ணுங்கள். இதுதான் முக்கியமான டிப். ஏன்னா உங்களுக்கு சீரக சம்பா அரிசி குக் பண்ணும்போது குலையாமல் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தண்ணியை கொதிக்க வச்சுட்டு வெறும் அரிசி மட்டும் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அலசினீங்கன்னா வடிகட்டிட்டு அதை சேர்த்துட்டு 3 விசில் விடுங்க. 3 விசில் விட்டதுக்கப்புறம் உடனே அவசரத்தில் குக்கர் ஓப்பன் பண்ணாதீங்க. 5 நிமிஷம் to 10 நிமிஷம் விட்டுருங்க. அந்த குக்கர் வந்து நல்லா ஸ்டீமெல்லாம் இறங்கட்டும். இறங்கினதுக்கப்புறமும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு சைட்லேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணி கிளறிட்டீங்க அப்படின்னா நல்லா குழஞ்சிரும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தடவை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் திருப்பி வெயிட் பண்ணுங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சீரக சம்பா அரிசி பார்த்தீங்கன்னா அவ்வளோ தனித்தனியாக கிரெயின்ஸாக இருக்கும். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கலர் பாருங்கள், சூப்பரான கலரில் இருக்கும். அவ்வளோதாங்க ஆம்பூர் பிரியாணி. ஒரு சிம்பிள் ரெசிபி. என்னென்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். எதுக்காகனா நீங்கள் குக்கர் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ணணும். இதே நீங்கள் தம் ஸ்டைலில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாட்டர்லாம் கொதிச்சுட்டு தண்ணி வத்துற ஸ்டேஜில் இருக்கும்போது மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். தம் ஸ்டைல் ரெசிபீஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கலர்ஃபுல், நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல் ரெசிபி. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய பேருக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி அவங்க நிறையா வீக்கெண்ட் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி இந்த ரெசிபி சூப்பராக இருக்குது, நீ இன்னொரு தடவை இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. டீட்டெயிலாக சொல்லி போஸ்ட் பண்ண சொன்னாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் சொன்ன எல்லா டிப்ஸையும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அட்டகாசமான ஒரு ஆம்பூர் பிரியாணி நீங்கள் செஞ்சிடலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் ஆல்ரெடி தலப்பாக்கட்டி பிரியாணி, அரேபியன் ஸ்டைல் மண்டி பிரியாணி, இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஃபுல் பிரியாணி ரெசிபீஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ப்ளேலிஸ்ட்டாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹாப்பி குக்கிங்.